ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். தேர்தல் கூட்டணிங்கிறது வந்து எண்ணிக்கை அடிப்படையில் ஆமாம், கொள்கை அடிப்படையில் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி சீட்டு இருக்கிறீங்க அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சியாக எடுத்துட்டு போயிடலாம். தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம். அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்திக்கிட்ட விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சில வதந்திகளைப் போல பொய்ச் செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுகிறாங்க. குறிப்பாக ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பது அவங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பது தான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். எங்களுக்கு வந்து எந்தவித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது. அது பொய், இனிமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான். அது பலமுறை சொல்லியிருக்கோம். எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்தில் நின்றுங்க அதில் அப்படிலாம் சொல்லுவோம். நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி. எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் போட்டியிட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டியிடுவோம். இன்னொன்று, எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிலாம் எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை. அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் இப்போ சின்ன நெருக்கல் வரும்னா அதிமுக கூட தொடர்ச்சியாக இன்னமும் வந்து பாஜக வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு எல்லாம் வருது. அதாவது உங்களுக்கு முதலே சொன்னேன், பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும். அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தர்றோம்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்தவித ஒரு காலகட்டம் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும். ஆனால் ஒருவேளை அப்படி அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சா நீங்கள் நட்சத்திர பட்டாளராக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஓபிஎஸ் உடைய யூபிஎஸ் உடைய ஆதரவாக போட்டியிட அந்த பகுதியை வந்து பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி யூகங்கள்லாம் அது போல வருகின்ற பட்சத்தில் என்னுடைய நடவடிக்கையில தான் உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் எதுவும் தொகுதி பங்கீடு என்னைக்கு அது சம்பந்தமான கோரிக்கைகள்லாம் நாங்கள் ஏற்கனவே அடுத்த கட்டமாக நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல. திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். திரு வி கே சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்கள் எல்லாம் அறிமுகமானவர்கள், சந்தித்து பேசியிருக்கேன். இன்று வர முடியலைங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. கடந்த சில ஆண்டுகள் முன்னாடி பேசியிருக்காங்க. இந்த சூழலில் இந்த தேர்தல் அவங்க ஏற்றுக்குவாங்க? இல்லை, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தொலைக்காட்சி பேட்டில் சொன்னதை திருச்சி சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தால் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாது சொல்லியிருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும், அதுபோல் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் எதுவும் ப்ரெஷரைஸ் பண்ணுறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவேன், நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பலமுறை சொல்வது உங்களுக்கு தெரியும். அதனால் எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது வந்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரிந்தவரை அதான் என்னுடைய அனுமானம். இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதில் எந்த கேப்பும் இல்லை. அஃபீஷியலாக இன்னைக்கு எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷான் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி பல முறை நாங்கள் அவர்களோட
பலமுறை அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.